வணக்கம். இந்த பதிவு EVS பேப்பர் 1 படிக்கிறவங்களுக்கான பதிவு. 5th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு சோஷியல் ரெண்டுமே இந்த பதிவில் இருக்குது. புக்கு கிடைக்கிறவங்க கண்டிப்பாக புக்கை படிங்க. ஏன்னா புக்கை படிக்கிறது தான் ஆகச்சிறந்தது. ஒரு பேஜ் விடாமல் ஈஸியாக படிக்கலாம். உங்களுக்கு அதில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸே வேறு. புக்கு இல்லைங்க என்னால் படிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. நான் உங்கள் வீடியோ பார்த்தேன், ஒரு 4 கொஷின் அட்டன் பண்ணேன்னு யாராவது சொன்னீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ்ன்னு சொல்கிறீங்க. அதுவே எனக்கு நிறைய வீடியோ போட மோட்டிவேட்டாக இருக்குது. நாம் TN டெட் பேப்பர் 1 2025 அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அந்த லிஸ்ட்டில் நான் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ண எல்லா கொஷின் ஆன்சருமே இருக்குது. 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள தமிழ், 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th வரைக்கும் இருக்கிற EVS, பாக்கி எந்த ப்ரிப்பரேஷனும் அந்த லிஸ்ட்லேயே தான் இருக்குது. நான் இனிமேல் போடுற வீடியோவையும் அந்த லிஸ்ட்லேயே போட்டுறேன். அந்த லிஸ்ட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன், போய் பாருங்கள். யாரையாவது படிக்க வைங்க. அதாவது டீச்சர் படிச்சுட்டு இந்த எக்ஸாம் எழுதாமல் இருக்காங்க இல்லையா, அவங்கள சொல்லி படிக்க வைங்க. நாம் மட்டும் படிக்கணும்னு நினைக்காதீங்க, கூட இருக்கவங்களையும் படிக்க வைக்கிறது ரொம்ப புண்ணியம். வாங்க பார்க்கலாம். நான் உண்ணும் மூலக்கூறுகள் சிக்கலானது. ஆமாம், நம்ம எவ்வளவோ சாப்பாடு சாப்பிட்றோம், எல்லாமே சிக்கலானது தான். அதை எளிய மூலக்கூறுகளாக மாற்றமடைய செய்யும் முறையை தான் என்னென்னு சொல்கிறோம்? செரிமானம்னு சொல்கிறோம். செரிமான மண்டலம் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. செரிமான பாதை, செரிமான சுரப்பி. 5ஆம் வகுப்புங்கிறதுனால எல்லாமே மேலோட்டமாக கொடுத்துருப்பாங்க. சிம்பிளாக இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஒவ்வொரு மண்டலத்தை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. செரிமான பாதை உணவுக்குழலோட நீளம் 6 முதல் 9 மீட்டர் தோராயமாக. செரிமான பாதையின் பகுதிகள் என்னென்ன அப்படின்னா வாய்க்குழி, தொண்டை, உணவுக்குழாய், வயிறு, சிறுகுடல், பெருகுடல், மலக்குடல், மலவாய். இதெல்லாம் செரிமான பாதையின் பகுதிகள். இதே மாதிரி செரிமான மண்டலத்தில் வாழ்கின்ற உயிரினங்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. செரிமான மண்டலத்தில் வாழ்கிற உயிரினம் தட்டைப்புழு. இது மனிதனோட சிறுகுடலில் வாழுது. தட்டைப்புழுக்கள் மனிதனின் சிறுகுடலில் வாழுது. ஒரு தடவை கேட்டாலே நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். செரிமான சுரப்பிகள் என்னென்ன அப்படின்னா உமிழ்நீர் சுரப்பி, கணையம், கல்லீரல். இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற சுரப்பிகள். கொழுப்பை செரிக்க வைப்பதற்கான பித்த நீரை சுரக்கும் சுரப்பி எது அப்படின்னா கல்லீரல் தான் கொழுப்பை செரிக்க வைக்கிறதுக்கான பித்த நீரை சுரக்குது. பித்த நீரை சுரக்கிறது எதுன்னு கேட்டாலும் கல்லீரல் தான். நம்ம உடம்புல இருக்கிற உமிழ்நீர் சுரப்பிகள் 3 இருக்குது. மேலெண்ண சுரப்பி, நாவடை சுரப்பி, கீழ்த்தாடை சுரப்பி. எல்லாமே இந்த வாயை சுற்றியே தான் இருக்குது. மேலன்னம், நாவடி, கீழ்த்தாடை. 3 உமிழ்நீர் சுரப்பிகளும் இணைந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு உமிழ்நீர் சுரக்குது அப்படின்னா 1.5 லிட்டர் சுரக்குது. மூணுமே அரை சுரக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1.5 லிட்டர். ஓகேவா? சுவாச மண்டலம் 3 முதன்மையான பாகங்கள் இருக்குது. சுவாச மண்டலத்தில் நுரையீரல், சுவாச வலி, சுவாச தசைகள். இது 3 தான் சுவாச மண்டலத்தின் முதன்மையான பாகங்கள். இப்போது புகையில் காணப்படும், புகைனா அதாவது ஸ்மோக்கு, அதில் காணப்படுற வாயு என்ன அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு தான் ஒரு எரிஞ்சு வரும் இல்லையா புகை, அந்த புகையில் இருக்கிறது கார்பன் மோனாக்சைடு. ஒரு நிமிடத்திற்கு நாம் சுவாசிக்கும் முறை 16லேருந்து 18 முறை சுவாசிக்கிறோம். ஒரு நாளைக்கு 20,000க்கு மேலே சுவாசிக்கிறோம். புகையிலையினால் பாதிக்கப்படுறவங்களுக்கு புற்றுநோய் வருது. அந்த புகையிலை சுவாசிக்கும் போதும் புகையிலையை பிடிக்கிறோம் இல்லையா, அதுலேயும் அதிகமான வாயு எதுன்னா கார்பன் மோனாக்சைடு தான். சுவாச மண்டலத்தின் முதன்மை உறுப்பு நுரையீரல். இதன் வடிவம் கூம்பு வடிவம். நுரையீரலோட வடிவம் கூம்பு வடிவம். நுரையீரல் அமைந்துள்ள இடம் மார்பறையின் உட்புறத்தின்னு கொடுத்துருக்காங்க. இதயத்தின் 2 புறங்களிலும் அமைந்துடும். நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம்னா நடுவில் இதயம் இருக்கும், 2 பக்கமும் நுரையீரல் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். அடுத்து இதயம். இதயத்தை சூழ்ந்துள்ள இரட்டை அடுக்கு சவ்வோட பெயர் என்ன? பெரிகார்டியம். பெரிகார்டியம் சவ்வுனால தான் இதயம் சூழப்பட்டிருக்கு. இது 2 அடுக்கு சவ்வு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதயத்தை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கும் திரவம் எது அப்படின்னா பெரிகார்டிய திரவம். இந்த 2 அடுக்குன்னு சொன்னோம்ல, அந்த 2 அடுக்குக்கு இடையில திரவம் இருக்கும். அந்த திரவத்தோட பேர் தான் பெரிகார்டிய திரவம். இதயம் அமைந்துள்ள இடம் 2 நுரையீரல்களுக்கும் இடையில் மார்பறையில் அமைந்துள்ளது. நடுவில் இதயம் இருக்கும், 2 பக்கமும் நுரையீரல் இருக்கும். இதயத்தின் மேலறைகள் 2ம் என்னென்னு சொல்கிறோம்? ஆரிக்கீல்கள்னு சொல்கிறோம். ஏட்ரியம் அல்லனா ஆரிக்கீல்கள் என அழைக்கப்படுகிறது. இதயத்தின் மேலறை ஆரிக்கீல்கள், கீழறைகள் வென்ட்ரிக்கிள்கள்னு அழைக்கப்படுகிறது. இதயத்தின் கீழறை வென்ட்ரிக்கிள்கள். ஏட்ரியம் அப்படின்னா மேலே இருக்குல்ல, அதனால ஃபஸ்ட்டு வருது, மேலே இருக்கிறதுனால ஏட்ரியம் ஆரிக்கீல்கள்னு படிச்சுக்கோங்க. கீழே இருக்கிறது வென்ட்ரிக்கல்னு படிச்சுக்கோங்க. இதயத்தின் வலது பாகம் என்ன செய்யும் அப்படின்னா ஆக்சிஜன் அற்ற இரத்தத்தை உடல் பாகங்களுக்கு எடுத்து செல்கிறது. ஆஸ் ஃபார் புக்கில் என்ன போட்டிருக்கோ அது அப்படியே கொடுத்துருக்கேன். கொஷினும் அப்படியே தான் கேட்பாங்க. இதயத்தின் இடது பாகம் ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை நுரையீரலில் இருந்து பெற்று உடலின் பல பாகங்களுக்கு தருகிறது. நுரையீரலோட வேலை ஆக்சிஜனை ஏற்றுறது தான். தமனிகள் ஆக்சிஜன் ஏற்றமடைந்த இரத்தத்தை
நுரையீரல் தமனியை தவிர. அதாவது தமனி அப்படின்னாலே ஆக்சிஜன் உடைய ரத்தம் தான். இதில் நுரையீரல் தமனியில் மட்டும்தான் ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் இருக்கும். அதே மாதிரி தான் சிரைகளும். சிரைகள் அப்படின்னாலே ஆக்சிஜன் அற்ற ரத்தம். அதே நுரையீரல் சிரை அப்படின்னா ஆக்சிஜன் உள்ள ரத்தம் இருக்கும். கடல் நண்டுகளோட ரத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீல நிறத்தில் இருக்கும். கரப்பான்பூச்சியின் ரத்தம் நிறமற்றதாகவோ வெள்ளை நிறத்திலோ இருக்கும். கழிவு நீக்க மண்டலம் உடலில் இருந்து கழிவுகளை நீக்கிற வேலையை செய்யுது. கழிவு நீக்க மண்டலத்தின் உறுப்புகள் சிறுநீரகம், சிறுநீர் குழாய், சிறுநீர் பை. இது 3 சேர்ந்தது தான் கழிவு நீக்க மண்டலமாக இருக்குது. இப்போது நம்ம சிரை தமனி பார்த்தோம் இல்லையா, தமனி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமனியில் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம், சிரையில் ஆக்சிஜன் இல்லாத ரத்தம். அதே உங்களுக்கு தமனின்னு வரும்போது நுரையீரல்னு வந்ததுன்னா அதில் ஆக்சிஜன் அற்ற ரத்தம் இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். தமனினா இருக்குது, அதை லாஜிக்கை ஞாபகம் வச்சிட்டிங்கனாலே ஈஸியாக எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். தமனி அப்படின்னா இருக்குது, ஆக்சிஜன் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், அடர் சிவப்பு நிறத்தில் அவரை விதை வடிவத்தில் உள்ள உறுப்பு என்ன? அவரை விதை வடிவத்தில் இருக்கிற உறுப்பு சிறுநீரகம். 2 பக்கமும் இருக்கும். அதில் ஒன்று கொஞ்சம் கீழே இறங்கினாப்புல இருக்கும். அதான் சிறுநீரகம். சிறுநீரகத்தின் அளவு நீளம் 12 சென்டிமீட்டர், அகலம் 6 சென்டிமீட்டர், தடிமன் 3 சென்டிமீட்டர். நன்கு வளர்ந்த ஒரு ஆளோட சைஸை தான் கொடுத்துருக்காங்க. 12, 6, 3. சிறுநீரகங்கள் சூழப்பட்டுள்ளது. எந்த சவ்வுனால் சூழப்பட்டிருக்கு சிறுநீரகம் அப்படின்னா கேப்சியூல். சிறுநீரகங்களின் அலகு நெப்ரான் என்று அழைக்கப்படுகிறது. சிறுநீரகத்தோட அலகு நெப்ரான்கள். சூழப்பட்டுள்ள சவ்வு கேப்சியூல்கள். ஒரு நிமிடத்தில் சிறுநீரகம் சுத்தம் செய்யும் இரத்தத்தின் அளவு தோராயமாக 1.25 லிட்டர், 1.25 லிட்டர். 3 உமிழ்நீர் சுரப்பிகளும் சேர்ந்து சுரக்கிற உமிழ்நீரோட அளவு 1.5 லிட்டர். நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அலகு நியூரான். நரம்புனா நியூரான், சிறுநீரகம்னா நெப்ரான். மனித நரம்பு மண்டலம் 2 பிரிவாக பிரிக்கப்படுது. மைய நரம்பு மண்டலம், புற நரம்பு மண்டலம், பரிவு நரம்பு மண்டலம் கூட சொல்லுவாங்க. மூளையோட முக்கிய 3 பாகங்கள் என்ன அப்படின்னா முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. முன்மூளைங்கிறத தான் பெருமூளைன்னு சொல்கிறோம். தாலமஸ் மற்றும் ஹைப்போதாலமஸ் ஆகியவற்றால் ஆனது முன்மூளை. இதை பெருமூளைன்னு சொல்கிறோம். மூளையோட மிகப்பெரிய பகுதி எது அப்படின்னு கேட்டாலும் பெருமூளை தான் சொல்லணும். இதில் என்னென்னலாம் நடக்குதுன்னா நினைவாற்றல், கற்பனைத்திறன், காரணகாரிய சிந்தனைகள் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது முன்மூளை, அதாவது பெருமூளை. உடலின் சமநிலையை பராமரிக்க உதவுவது நடுமூளை. நடுவில் இருக்கிறது தானே சமம், அதனால் சமநிலையை பராமரிக்க நடுமூளை பயன்படுதுன்னு ஞாபகம் வைங்க. பான்ஸ் மற்றும் முகுளம் மாறி இருக்குது, மாற்றிக்கோங்க. பான்ஸ் மற்றும் முகுளம் ஆகியவற்றால் ஆனது பின்மூளை. பான்ஸ் மற்றும் முகுளத்தால் ஆனது பின்மூளை. இதை முக்கிய முடிச்சு அப்படின்னு சொல்கிறோம், உயிர் முடிச்சுன்னு சொல்லுவோம். சுவாசம், இதய துடிப்பு, தன்னிச்சையற்ற தசை இயக்கங்களை கட்டுப்படுத்துறது பின்மூளை. பின்மூளை என்னன்னு சொல்கிறோம்? முக்கிய முடிச்சுன்னு சொல்கிறோம். மூளையை தண்டுவடத்துடன் இணைப்பதும் பின்மூளை தான். பின்மூளைக்கு சுவாசம், இதய துடிப்பு, தன்னிச்சையற்ற அதாவது அனிச்சை செயல்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பின்மூளையில் தான் நடக்குதுங்கிறத கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக 6th 7th 8th அப்படியே படிப்படியாக கொடுத்துட்டே போவாங்க. இங்கே லைட்டாக தான் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா 5th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு எப்படி புரியணுமோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து மூளையின் சிறப்பான செயல்பாட்டிற்கு தொடர்ச்சியாக தேவைப்படுவது என்ன? ஆக்சிஜன். நல்ல காற்றோட்டத்தில் தான் பசங்களை உட்கார வச்சு படிக்க வைக்கணும். 4 நிமிடங்களுக்கு மேல் ஆக்சிஜன் கிடைக்கவில்லை எனில் மூளை தன் செயல்பாட்டை இழக்கும். எத்தனை நிமிடம்னு கேட்பாங்க? 4 நிமிடங்கள். நீங்களும் படிக்கும்போது எப்போவுமே நல்லா காத்தோட்டமான இடத்துல படிங்க, அதான் நல்லா மனசில் பதியும். பருத்தி செடி எந்த வகை செடி? புதர் வகை செடி. பருத்தி செடிகளிலிருந்து, பருத்தி இலைகளிலிருந்து நூல்கள் தயாரிக்கும் முறைகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 2 முறைகள்னு கொடுத்துருக்காங்க. 47வது கேள்வி பாருங்கள். பருத்தி இலைகளை அதன் விதையிலிருந்து பிரித்தெடுக்கும் முறைக்கு என்னென்னா ஜின்னிங்னு பேர். கைகளால் எடுக்கிறாங்க. அது இல்லாமல் பருத்தி இலைகள்லேருந்து விதைகளை எடுக்கும் முறைக்கு பேர் என்னது? ஜின்னிங். சணல் தாவரத்தின் தண்டு பகுதியிலிருந்து தான் சணல் இலைகள் பெறப்படுகிறது. சணல் இலைகள் எந்த உறுப்புலேருந்து பெறப்படுது? தாவரத்தின் தண்டுலேருந்து பெறப்படுகிறது. நிறம் மற்றும் விலை மதிப்பின் காரணமாக தங்க இலை என அழைக்கப்படுவது சணல். செயற்கை இலைகள் கொடுத்துருக்காங்க. ரேயான், நைலான், பாலிஸ்டர், அக்ரிலிக் அப்படின்னு 4 வகையான செயற்கை இலைகளை பற்றி கொடுத்துருக்காங்க. இது எதுலேருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மரக்கூழிலிருந்து தயாரிக்கப்படும் செயற்கை இலை ரேயான் மரக்கூழ். அதே மாதிரி நிலக்கரி மூலம் தயாரிக்கப்படுறது எதுன்னு கேட்டாங்கன்னா நைலான். நிலக்கரி, நைலான் பொறுத்துகையாக கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பாலிஸ்டர் பெட்ரோலிய பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படும் செயற்கை இலை பாலிஸ்டர்.
அக்ரிலிக்குங்கிறது டிஃப்ரெண்ட்டு, இயற்கை வாயு மூலம் தயாரிக்கப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. அக்ரிலிக் இயற்கை வாயு. உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த இலை, அதாவது நூல் எதுலேருந்து பெறப்படுது அப்படின்னா விக்யூனா அப்படிங்கிற சிறிய காட்டு விலங்குலேருந்து பெறப்படுது. உலகின் மிக விலை உயர்ந்த இலை விக்யூனா. விக்யூனா விலங்கு எந்த இனத்தை சார்ந்ததுன்னா ஒட்டகை இனத்தை சார்ந்தது. உலகின் மிக முக்கியமான உணவு பயிர் கோதுமை. கோதுமை இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது இது கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃபஸ்ட் லைனை அதை அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. நமக்கு புக்கு தானே சோர்ஸ், அதனால் நீங்கள் புக்கை பார்த்து படிக்க வேண்டியதுதான். மீன்கள் தன் உடலின் மீது செயல்படும் மேல்நோக்கு விசையை கட்டுக்குள் வைத்துக் கொள்கின்றன. எனவே தான் நீரில் எளிதாக மிதக்க முடிகிறது. மீன்கள் தனது உடலின் மீது செயல்படும் டேஸ் விசையை கட்டுக்குள் வைத்துக் கொள்கிறதுன்னு கேட்பாங்க. மேல்நோக்கு விசை. நம்ம ப்ராக்டிக்கலாக யோசித்தோம்னா கீழ்நோக்கு விசைன்னு தான் படிப்போம். ஏன்னா மிதக்கிறதுக்கு கீழ்நோக்கு விசையை தானே தடுக்கணும். ஆனால் லாஜிக் படி புக்கில் படி பார்த்திங்கன்னா மேல்நோக்கு விசையை கட்டுக்குள் வைத்துக் கொள்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. நிதானமாக கவனமாக படிங்க. எல்லாருமே படிக்கிறாங்க. படிக்கிறதுல 12%, 25% தான் பாஸ் ஆகுறாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். கவனத்தை செலுத்தி படிக்கிறவங்க தான் பாஸ் பண்ண முடியும். ஒரு பொருள் தனது நிலை மற்றும் இயக்கத்தை பொறுத்து பெற்றிருக்கும் ஆற்றல் என்னது? இயந்திர ஆற்றல். ஒரு பொருள் தனது நிலை மற்றும் இயக்கத்தை பொறுத்து பெறுற ஆற்றல் தான் இயந்திர ஆற்றல். இயந்திர ஆற்றல் 2 வகைப்படும். என்னென்ன? நிலையாற்றல், இயக்க ஆற்றல். காற்றாலைகளிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்வதில் தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்குது. காற்றாலை உற்பத்தி தமிழ்நாடு முதலிடம். வெப்பம் என்பது ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் மொத்த ஆற்றலை குறிக்கிறது தான் வெப்பம்னு சொல்லியிருக்காங்க. ஒளி என்பது அலைவடிவில் பரவக்கூடிய ஒரு ஆற்றல். அலைவடிவில் பரவக்கூடிய ஒரு ஆற்றல் ஒளி, அதாவது வெளிச்சம். மிக சிறிய ஆற்றல் வடிவமான ஒளியை என்னன்னு சொல்கிறோம்? ஒளி துகள்களை போட்டான்னு சொல்கிறோம். ஃபோட்டான்ங்கிறது என்னன்னு கேட்பாங்க. ஒளியின் மிக சிறிய ஆற்றல் வடிவம். மனித கண்களுக்கு புலப்படும் ஒரே ஆற்றல் எதுன்னு கேட்டாலும் லைட்டு தான். ஒளி ஆற்றல் தான் மனித கண்ணுக்கு புலப்படுற ஒரே ஆற்றல். இதோட மிகச்சிறிய வடிவம் ஃபோட்டான். ஒளி அலை வடிவில் பரவுங்கிறதையும் படிச்சுக்கோங்க. ஒளி பரவ ஊடகம் தேவையில்லை. ஒளி ஒரு வினாடிக்கு எத்தனை தூரம் செல்லும் அப்படின்னா 3 லட்சம் கிலோமீட்டர் தூரம் செல்லும். சூரிய ஒளி பூமியை வந்தடைய 8 நிமிடம் 20 வினாடிகள் எடுக்கிறது. இதே 3rd செகண்டில் கொடுத்துருப்பாங்கன்னா 8 நிமிடம்னு கொடுத்துருப்பாங்க. பசங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. நமது தோல் சூரிய ஆற்றலின் உதவியால் எதை உற்பத்தி செய்கிறது? வைட்டமின் டியை உற்பத்தி செய்கிறது. மின்னாற்றலை உற்பத்தி செஞ்சு தன்னை தானே பாதுகாக்கிற மீன் எது அப்படின்னு கேட்பாங்க. ஈல் அப்படிங்கிற மீன் தான் எதிரிகள்கிட்டேருந்து பாதுகாப்பாக இருக்க ஈல் மீனை மின் உற்பத்தி செய்யுது, கரண்ட்டை உற்பத்தி செய்யுது. இது ஈல். அதுவும் 2 எழுத்து, இதுவும் 2 எழுத்து. ஆற்றல் அழிவின்மை விதியை கூறியவர் யார்? ஜூலியஸ் ராபர்ட் மேயர் தான் ஆற்றல் அழிவின்மை விதியை கூறினார். இவரோட பெயரை வச்சு தான் ஜூல், ஆற்றலின் அழகு ஜூல்னு வச்சது இவரோட பெயர்னால தான். ஜூலியஸ் ராபர்ட் மேயர். ஆற்றல் அழிவின்மை விதி என்னன்னு பார்க்கலாமா? ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகை ஆற்றல் வேறொரு வகை ஆற்றலாக மாறும். அதே மாதிரி ஒளிச்சேர்க்கையின் போது ஒளி ஆற்றல் என்ன ஆற்றலாக மாறும்னு கேட்டிருக்காங்க. வேதி ஆற்றலாக மாறும். கேள்விகள் அப்படியே வரும், கவனமாக படிங்க. வாகனங்களில் என்ஜின்களில் உள்ள எரிபொருள்கள் எரியும் போது வேதி ஆற்றல் எந்த ஆற்றலாக மாறுது? வெப்ப ஆற்றலாக மாறுது. வேதி ஆற்றல் பொருள் இருக்குது, எரிபொருள் இருக்குது, அது எரியும் போது வெப்ப ஆற்றலாக மாறுது. அடுத்து 75வது கேள்வி. எரியும் பொருள்கள் மூலம் உருவாகும் வெப்ப காற்று என்ஜினில் உள்ள எரியும் போது வெப்ப காற்று என்ஜின் உள்ள பிஸ்டனை இயக்கி வாகனத்தை நவுத்துது இல்லையா? அப்போது வெப்ப ஆற்றல் என்ன ஆகுது? இயக்க ஆற்றலாக மாறுது. பசுமை புரட்சியின் தந்தை யார்? MS சுவாமிநாதன். இவர் எந்த துறையை சார்ந்தவர்னு கொடுத்துருக்காங்க? மரபியல் துறையை சார்ந்தவர். MS சுவாமிநாதன் மரபியல் துறை. அடுத்து கலப்பு எண்கள் பற்றி கூறின சீனிவாச ராமானுஜன் எந்த துறையை சார்ந்தவர் அப்படின்னா கணிதத்துறையை சார்ந்தவர். நல்லா தெரியும். இவர் கலப்பு எண்கள் பற்றின பங்களிப்பை கொடுத்துருக்காருங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரீபோசோம் இருக்குல்ல, அதோட அமைப்பை பற்றி கூறியவர் யாருன்னு கேட்கலாம். வெங்கட்ராம ராமகிருஷ்ணன். இவர் உயிரியல் துறையை சார்ந்தவர். உயிரியல் துறையை சார்ந்தவர் யார்? ரிபோசோமோட அமைப்பை கூறின வெங்கட்ராம ராமகிருஷ்ணன். ஏவுகணை தயாரிப்பில் பங்களிப்பு செஞ்சது யார்? அப்துல் கலாம். இவர் வானூர்தி அறிவியல் துறையை சார்ந்தவர். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. ஏவுகணை தயாரிப்பில் பங்களிப்பு செய்தது APJ. சர் சி வி ராமன். இவரது அறிவியல் பங்களிப்பு என்ன? ஒளிச்சிதறல். ஒளிச்சிதறல் பற்றி கூறினது சர் சி வி ராமன். சந்திரசேகர வெங்கட்ராமன் பிறந்த ஆண்டு. சர் சி வி ராமனோட பெயர் தான் அது. சந்திரசேகர வெங்கடராமன். பிறந்த ஆண்டு 1888. நவம்பர் 7 தமிழ்நாடு திருச்சியில் பிறந்தவர் தான் சர் சி வி ராமன்.
1904ஆம் ஆண்டு சர் சி வி ராமன் சென்னையில் உள்ள மாநில கல்லூரியில் இளங்கலை பட்டம் முடித்தார். இயற்பியல் துறையில் முதலிடம் பெற்று தங்கப்பதக்கம் பெற்றார். அதாவது யூஜி படிக்கும்போதே கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு சர் சி வி ராமன் சென்னையில் உள்ள மாநில கல்லூரியில். 1907ஆம் ஆண்டு சர் சி வி ராமன் சென்னை யூனிவர்சிட்டியில் பிஜி பண்ணியிருக்காரு. முதுகலை பட்டம் பெற்றார் 1907. ஒளிச்சிதறல் பற்றிய இவரது ஆய்விற்காக எந்த வருடம் நோபல் பரிசு பெற்றார்னு கேட்பாங்க. இயற்பியலுக்கான நோபல் பரிசு எந்த வருடம்? 1930. சர் சிவி 3 எழுத்து இருக்கு இல்லையா, 30 வாங்கினாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சர் சி வி ராமன் ஒளிச்சிதறல். சர் சி வி ராமனுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது 1954. நாம் காணக்கூடிய ஒளி எந்த வண்ணங்களால் ஆனது அப்படின்னா விப்ஜிஆருங்கிற எல்லா வண்ணமும் கலந்த ஒளியை தான் நாம் பார்க்குறோம். இதில் எப்பயுமே நம்ம வானத்தை பார்க்கும்போதும் கடலை பார்க்கும்போதும் ஏன் ப்ளூ கலரில் ஊதா நிறத்தில் இருக்குது அப்படின்னா இதில் அதிகமாக சிதறல் அடைகிறது ஊதா நிறம். ஊதா நிறமே அதிகமாக சிதறல் அடையப்படுகிறது. இப்போது சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் ஏன் சிவப்பு நிறமாக தோன்றுது அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லா வண்ணமும் வருது, அதில் சிவப்பு வண்ணம் தான் சிதறல் அடையாமல் இருக்குது. மற்ற வண்ணங்கள் எல்லாம் சிதறல் அடைந்துடுது. சிவப்பு வண்ணம் அதிக ஒளி நீளம் கொண்டதுனால சிதறல் அடைகிறது கம்மியாக இருக்குது, அதனால சிவப்பு நிறம் தெரியுது. தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28ஆம் தேதி. அப்துல் கலாம் பிறந்த நாள் 1931 அக்டோபர் 15. இப்போ அறிவியல் தினம் பிப்ரவரி 28 எதனால் கொண்டாடுறாங்க அப்படின்னா 1928 பிப்ரவரி 28 தான் அவர் ஒளிச்சிதறலை பற்றின கோட்பாட்டை கண்டுபிடிச்சார். அதனால தான் பிப்ரவரி 28 அறிவியல் தினமாக கொண்டாடுறோம். அடுத்த 2 வருஷம் கழித்து அவர் நோபல் பரிசு வாங்கினார். எப்போது 30 சர் சி வி ராமன் நோபல் பரிசு வாங்குறாரு. அப்துல் கலாம் எப்போ பிறக்கிறாரு? அடுத்த வருஷமே பிறக்கிறாரு. சர் சி வி ராமன் நோபல் பரிசு வாங்கி அடுத்த வருஷம் பிறக்கிறது யார்? அப்துல் கலாம். அக்டோபர் 15 தான் அவர் பிறக்கிறாரு. அவரோட பிறந்த நாளை என்னவா கொண்டாடுறோம்? உலக மாணவர்கள் தினமாக கொண்டாடுறோம் அப்துல் கலாமோட பர்த்டேவை. அப்துல் கலாம் பிறந்த ஆண்டு 31 அக்டோபர் 15 சொல்லிட்டேன். எங்கே பிறந்தார்? ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அவரோட முழு பெயர் அவுல் பக்கீர் ஜைனுலாபுதீன் அப்துல் கலாம்ங்கிறது தான் அவரோட ஃபுல் நேமு. அப்துல் கலாம் இளங்கலை பட்டம் பெற்ற கல்லூரி திருச்சியில் உள்ள புனித வானார் கல்லூரியில் தான் அவர் யூஜி பண்ணார், பிஎஸ்சி பண்ணார். அடுத்து சென்னையில் உள்ள மெட்ராஸ் தொழில்நுட்ப நிறுவனம் எம்ஐடியில் வானூர்தி அதாவது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தார். எப்போது? 1960. இந்தியாவின் ஏவுகணை மனிதர் யாருன்னு கேட்பாங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக இருந்த ஆண்டுகள் கேட்குறாங்க. 2002லேருந்து 2007 வரைக்கும் நமக்கு குடியரசுத் தலைவராக இருந்தார். மக்களின் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்பாங்க. அப்துல் கலாம் தான். ஏபிஜே அப்துல் கலாம் தான் மக்களின் குடியரசுத் தலைவர்னு அழைக்கப்பட்டார். ஏவுகணை நாயகன்னாலும் அவர் தான். அவருக்கு வழங்கப்பட்ட விருதுகள் சொல்லியிருக்காங்க. 1981 பத்மபூஷன், 90 பத்ம விபூஷன், 97 பாரத ரத்னா. அவர் எழுதி புகழ்பெற்ற நூல்கள் அக்னி சிறகுகள், இந்தியா 2020, இலக்கு 2020, எழுச்சியூட்டும் எண்ணங்கள் அப்படிங்கிற இதெல்லாம் சும்மா 5th 3 புக் பேர் மட்டும் போட்டிருக்காங்க. காகித துண்டுகளை எரிக்கும் போது அது சாம்பலாக மாறுவது ஒரு என்ன மாற்றம்? மீளாத மாற்றம். அதாவது திரும்பவும் காகிதத்தை கொண்டு வர முடியாது, அதனால அது மீளாத மாற்றம். மீளாத மாற்றங்கள் என்ன மாற்றம்னு அழைக்கப்படுது? நிலையான மாற்றங்கள்னு அழைக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் வெளியிடப்படும் மின்னணு கழிவுகளோட அளவு 40 மில்லியன் டன். இதில் 70% என்ன கழிவுகள் தான் இருக்குது அப்படின்னா மின்னணு கழிவுகள் தான் இருக்குது. 40 மில்லியன் டனில் 70% மின்னணு கழிவுகள். சென்னையில் வாழும் ஒவ்வொரு நபரும் ஒரு நாளைக்கு எத்தனை கிராம் கழிவுகளை வெளியேற்றுகிறார்கள்னு கேட்குறாங்க. 700 கிராம். இது நாட்டிலேயே சென்னையில் தான் அதிகம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. பூமி உருவானது எப்போது? 4.54 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் பூமி உருவாச்சு. சூரிய குடும்பம் வாயுக்கள் மற்றும் துகள்களால் உருவானது. இதை என்னன்னு சொல்கிறோம்? ஃபஸ்ட்டு உருவானதை என்னன்னு சொன்னோம்? சூரிய நெபுலாக்கள் என்று அழைக்கின்றோம். கோடிக்கணக்கான விண்மீன் மண்டலங்கள், விண்மீன்கள், கோள்கள், வால் நட்சத்திரங்கள், துணைக்கோள்கள் இது எல்லாம் உள்ளடக்கினதை என்னன்னு சொல்கிறோம்? பேரண்டம்னு சொல்கிறோம். விண்மீன் திரள் மண்டலம் என்பது நட்சத்திரங்களோட தொகுப்பை தான் விண்மீன் திரள் மண்டலம்னு அழைக்கிறோம். பேரண்டம் என்பது வரையறுத்து கூற முடியல, வெளிப்புறமாக விரிவடைந்துக்கிட்டே போகுது அப்படின்னு விஞ்ஞானிகள் நம்புகின்றார்கள். சூரிய குடும்பத்தில் எத்தனை கோள்கள் இருக்குது? 8 கோள்கள் இருக்குது. 9 இருந்தது, 1 குறுங்கோள்னு சொல்லிட்டாங்க. இப்போ 8 தான் இருக்குது. புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். இந்த 8 தான் சூரிய குடும்பத்தில் இருக்கும் கோள்கள். இந்த 8 கோள்கள்லேயே பாறை கோள்கள் எதுன்னு கேட்கலாம்.
இல்லை உள்கோள்கள் என்னன்னு கேட்பாங்க. புதன், வெள்ளி, புவி, செவ்வாய் இதெல்லாம் வந்து பாறைக்கோள்கள். அதே வாயுக்கோள்கள்னு கேட்டால் வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். வாயுக்கோள்களை என்னவென்று அழைக்கிறோம்னு கூட கேட்கலாம். வெளிக்கோள்கள்னு சொல்கிறோம். உறைந்த கோள்கள் என்னென்ன 2 தான் இருக்குது. யுரேனஸ், நெப்டியூன் ரெண்டுமே உறைந்த கோள்கள். சூரியன்லேருந்து 3ஆவதாகவும் பெருசு அதோட சைஸில் 5ஆவது பெரிய கோளாகவும் இருக்கிறது எந்த கோள்னா நம்ம கோள் தான். பூமி தான் வந்து 3ஆவது பிளேஸில் இருக்குது, 5ஆவது பெரிய கோளாக இருக்குது. பூமியில் 2 இயக்கங்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா தன்னைத்தானே சுற்றி கொள்றதும் சூரியனை சுற்றி வர்றது. இந்த 2 சுழற்சியையும் பூமி கிட்ட இருக்குது. பூமி தனது அச்சில் எத்தனை சதவீதம் சாய்ந்து உள்ளது? 23.5 23 அடி சாய்ந்து உள்ளது. சிறிய கோள் எது அப்படின்னா புதன். மிகப்பெரிய கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா வியாழன். அதே மாதிரி இரட்டைக்கோள் கேட்பாங்க. வெள்ளியும் பூமியும் தான் வந்து இரட்டைக்கோள். ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரியான நிறைய ஒத்து போகுது. அதனால் வெள்ளியும் பூமியும் இரட்டைக்கோள்கள். சிகப்பு நிற கோள்கள் எதுன்னு கேட்பாங்க. செவ்வாய். செந்நிறக்கோள் வந்து செவ்வாய். நீலக்கோள் வந்து பூமி. நீலக்கோள் பூமி என்று அழைக்கப்படுது. இங்கே பாருங்கள். அடுத்து வளையங்களை கொண்ட கோள் வந்து சனி. பூமியின் மேற்பரப்பில் எத்தனை கண்டங்கள் இருக்குது, எத்தனை கடல்கள் இருக்குது? 7 கண்டம், 5 கடல்கள். 7 கண்டங்கள் ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா. மிகப்பெரிய கண்டம் ஆசியா, மிக சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா. பனி நிறைந்த கண்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா அண்டார்டிகா. இதிலே வந்து 7 கண்டங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. அதுதான் A4 நியூஸ் அப்படிங்கிறது. ஆசியா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா. இது வந்து A4ல் வந்துடும். N1ங்கிறது நார்த் அமெரிக்கா, Sங்கிறது சவுத் அமெரிக்கா, Eங்கிறது வந்து யூரோப். உலகின் உயரமான சிகரம் வந்து எவரெஸ்ட். இது எந்த மலையில் இருக்குன்னா இமயமலையில். எவரெஸ்டின் உயரம் 88, 48 ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகின் 5 பெருங்கடல்கள் என்னென்ன? பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், தென் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல். பூமி வந்து 71% நீராலும் 29% நிலத்தாலும் சூழப்பட்டுள்ளது. 71 நீர், 29 நிலம். நாம் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கிற நீரோட அளவு வந்து 1% மட்டும்தான். பெருங்கடலின் சராசரியான ஆழம், பெருங்கடல்களின் சராசரி ஆழம் கேட்பாங்க. 3800 மீட்டர். பெருங்கடல்லையே மிக ஆழமான இடம் எதுனா மரியானா அகழி. இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா பசிபிக் பெருங்கடலில் தான் வந்து மரியானா அகழி இருக்குது. கற்களை ஆயுதங்களாக பயன்படுத்திய காலம் கற்காலம். மனிதன் முதலில் செல்லப்பிராணியாக வளர்த்த விலங்கு நாயை தான் வந்து பழக்கப்படுத்தினான். பழங்கால மனிதன் கற்கருவிகளையும் ஆயுதங்களையும் தயாரிக்க பயன்படுத்திய கல்லோட பேர் வந்து குவாட்சைட். பழங்கால மனிதன் தீ மூட்டுவதற்கு சிக்கிமுக்கி கற்களை பயன்படுத்தினான். ஆவணங்கள் எழுதப்பட்ட காலத்தை தான் வந்து வரலாற்று காலம்னு சொல்கிறோம். மனிதன் முதலில் அறிவியல் கண்டுபிடிப்பு. மனிதனோட முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம். வாழ்க்கை முறை மாற்றம் அமைந்த வரிசை. வாழ்க்கையோட முறை வந்து மாற்றி அமைச்சிருக்கு. எந்தெந்த வரிசையில் வந்திருக்குன்னு அவங்க இதே மாதிரியே ஆரோ மார்க் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே படிச்சுக்கோங்க. வாழ்க்கை முறை மாற்றம் எப்படின்னா மனிதன், குடும்பம், சமூகம், சமுதாயம், நிர்வாக அமைப்பு. செம்பு கண்டுபிடிக்கப்பட்ட காலம் எப்போ அப்படின்னா புதிய கற்காலத்தின் இறுதியில் தான் வந்து செம்பு கண்டுபிடிக்கப்பட்டது. வெள்ளி, துத்தநாகம், செம்பு இது 3த்தையும் கலந்து உருவாக்கினது தான் வந்து வெண்கலம். செம்பு, துத்தநாகம், வெள்ளி இது 3ம் கலந்து உருவாக்கப்பட்டது வெண்கலம். ஒழுக்க நெறிகளில் அடங்கி இருக்கிறது என்னென்ன அப்படின்னா தனிப்பட்ட நெறிமுறை, பண்பாட்டு நெறிமுறை, சமூக நீதிமுறைகள், நற்பண்பு, அரசியல் அமைப்பு நெறிமுறைகள். உலகம் அறநெறி உள்ளதால் தான் உயிர்த்துள்ளது அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. சுவாமி விவேகானந்தர். சுயநலம் என்பது ஒழுக்க நெறி அல்ல, சுயநலமின்மை என்பதே ஒழுக்க நெறி. சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. உயிர்கோளம் என்பது பாறைக்கோளம், நீர்க்கோளம் மற்றும் வளிமண்டல கோளம். இது 3 சேர்ந்தது தான் உயிர்கோளம்னு அழைக்கப்படுது. எந்த 3ம் சேர்ந்தது உயிர்கோளம்னு கேட்பாங்க. பாறைக்கோளம், நீர்க்கோளம், வளிமண்டல கோளம் இது 3ம் இணைந்து உயிர்கோளம்னு அழைக்கப்படுது. ஒரு நாளில் ஓரிடத்தின் வெப்பநிலை, காற்றழுத்தம், காற்றின் இயக்கம், மழைப்பொழிவு போன்றவற்றை காட்டுவது தான் வந்து வானிலை. அதே மாதிரி காலநிலைன்னா என்னன்னு கேட்பாங்க. காலநிலைங்கிற சென்டென்ஸ் ஆன்சராக வரணும்னா கொஷினில் வானிலைங்கிறது வரணும். ஒரு பரந்த நிலப்பரப்பின் 30 ஆண்டுக்கான சராசரி வானிலை தான் வந்து காலநிலை. வளிமண்டலத்தோட 5 அடுக்குகள் கொடுத்துருக்காங்க. யுட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மிசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். இந்த 5 தான் வந்து வானிலையின் அடுக்குகள். அனைத்து வானிலை மாற்றங்களும் நிகழும் வளிமண்டல அடுக்கு எதுன்னு கேட்பாங்க. யுட்ரோபோஸ்பியர் தான் வந்து இட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்டில் தான் எல்லாமே நடக்குது. வானிலை என்ற சொல் கிரேக்க சொல்லான கிளைமா என்பதிலிருந்து பெறப்பட்டது. கிளைமாங்கிறது என்ன சொல்? கிரேக்க சொல்.
உலக வானிலை நாள் மார்ச் 23. ஓசோன் தினம் செப்டம்பர் 16. ஓசோனில் ஓட்டை விழுந்துருச்சு. இந்த 1 போட்டு அந்த 6க்கு நடுவில் ஓட்டை இருக்குல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓசோன் 16. பூமியின் மேற்பரப்பில் பூமியோட மேற்பரப்பில் மேற்கிலேருந்து கிழக்காக வரைஞ்சால் அது அச்சரேகை. மேற்கிலேருந்து கிழக்குனா அச்சா, வடக்குலேருந்து தெற்கு அப்படின்னா அது தீர்க்க ரேகை. வடக்க தீர்ந்துடுச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வடக்க போனால் தீர்ந்துடுச்சு. மேற்கிலேருந்து கிழக்கு அப்படின்னா அச்சரேகை. வடக்கிலிருந்து தெற்காக வரையப்பட்டது அப்படின்னா தீர்க்க ரேகை. இது ஒரு கற்பனை கோடு. கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியை தான் என்னென்னு சொல்கிறோம்? வெப்ப மண்டலம்னு சொல்கிறோம். இங்கே தான் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுகின்றன. 23 முதல் 66 வரை உள்ள வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளை என்னென்னு சொல்கிறோம்? மித வெப்ப மண்டலங்கள்னு சொல்கிறோம். 23 66 வரை உள்ள வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளை மித வெப்ப மண்டலங்கள். 23 to 66. வெப்பநிலை உயரும் போது அழுத்தம் குறையும். எதோட அழுத்தம்? காற்றின் அழுத்தம். 160வது கேள்வி. வெப்பநிலை உயரும் போது காற்றின் அழுத்தம் குறையும். வெப்பநிலை குறையும் போது காற்றின் அழுத்தம் அதிகரிக்கும். கடல் மட்டத்தில் காற்றின் சராசரி அழுத்தம் 10-13 மில்லி பார். 1013 மில்லி பார் தான் காற்றின் சராசரி அழுத்தம். காற்றின் வேகத்தை அளவிடும் கருவி காற்றுமானி. காற்றின் திசையை அளக்க உதவுவது காற்று திசை காட்டி. காற்று கலன்கள் இருக்குல்ல, அது காற்றின் மூலம் கிடைக்கும் இயக்க ஆற்றலை என்னவா மாற்றுது? இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது. மின் இயந்திரம், அதாவது ஜென்ரேட்டர் இருக்குல்ல, இயந்திர ஆற்றலை என்ன செய்யுது? மின்சார ஆற்றலாக மாற்றுது. ஜென்ரேட்டர் மின்களாக மாற்றுகிறது. இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் வீசும் காற்று என்னன்னு கேட்பாங்க. வலிமையான காற்று, அதை லூன்னு சொல்லுவாங்க. எந்த பகுதிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. வடமேற்கு பகுதி வீசுகிற காற்றோட பெயர் லூ காற்று. எந்த மாதத்தில் வீசுன்னு கேட்பாங்க. மே மற்றும் ஜூன் மாதங்களில் வீசுகிறது. பூமியின் சுழற்சி காரணமாக ஆண்டு முழுவதும் ஒரே திசையில் வீசும் காற்றுக்கு பேர் தான் கோள் காற்றுகள். மான்சூன் என்ற சொல் அரேபிய சொல். அது மவுன்சூன் என்பதிலிருந்து பெறப்பட்டது. மவுன்சூன்ங்கிறதுலேருந்து பெறப்பட்டது தான் மான்சூன். இது ஒரு அரேபிய சொல். மவுன்சூன் என்பதன் பொருள் பருவகாலம். மவுன்சூன்னா பருவகாலம். மான்சூன்னாலும் பருவகால மாற்றத்தை தான் குறிக்கும். கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசும் காற்று தான் கடல் காற்று. இது நைட்டு மாலை பொழுதில் வீசும். கடலுக்கு போய் காற்று வாங்கினோம்னா சாயந்தர நேரத்தில் போகணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும் காற்று நிலக்காற்று. இது பகல் காலை பொழுதுகளில் வீசும். வடகிழக்கு இந்தியாவில் வீசும் குளிர்காற்றின் பெயர் என்ன? நார்வெஸ்டர்ஸ். வடகிழக்கு இந்தியாவில் வீசுகிற குளிர்காற்றோட பெயர் நார்வெஸ்டர்ஸ். வளிமண்டலத்தோட உயர் அடுக்குகளில் காணப்படும் காற்றோட்டம் ஜெட் காற்றோட்டம். மேகங்கள் உயரம் மற்றும் தோற்றத்தின் அடிப்படையில் 4 வகையாக பிரிக்கலாம். எதை வேணால் கொஷினாக கேட்கலாம். மேகங்களை எதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்கன்னு கூட கேட்கலாம். எத்தனை வகைகள்னு கூட கேட்கலாம். தெளிவாக படிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுக்கறது மட்டும்தான் என்னோடய வேலை. அதை நீங்கள் தான் மாற்றி பயன்படுத்தணும். உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களோட அறிவை எப்படி பெருக்கிக்கணுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா தான் உங்களால் ஜெயிக்க முடியும். அதை கண்டுபிடிக்க பாருங்கள். மேகங்களோட உயரம் மற்றும் தோற்றத்தோட அடிப்படையில் 4: கீற்று மேகம், படை மேகம், திரள் மேகம், கார் மேகம். வானத்தில் வெள்ளி அல்லது சாம்பல் நிற மீனை போல காட்சியளிக்கிறது கீற்று. கீயும் சுழிச்சிருக்கு, மீயும் சுழிச்சிருக்கு. அதை வச்சு கீற்று மேகம் மீனை போல இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மழையை தராத மேகமும் கீற்று மேகம்தான். சாம்பல் நிற விரிப்பு போன்று தோற்றத்துடன் சிறு தூறல் மழையை தர்றது படை மேகம். சாம்பல் நிற விரிப்பு மாதிரி இருக்கும், சின்ன சின்ன தூறலை தர்றது எதுன்னு கேட்டால் படை மேகங்கள். வெண் பஞ்சு போல காட்சியளித்து வெப்பச்சலன மழையை கொடுக்கறது எது அப்படின்னா திரள் மேகங்கள். இடி இடிச்சு மழை பெய்யும் அப்படின்னு கேட்டாலும் திரள் மேகம்தான் சொல்லணும். அடர் சாம்பல் நிறத்தில் செங்குத்தாக உருவாகும் மலை மேகங்கள் கார் மேகங்கள். அதிகமான மழையை கொடுக்கறது எதுன்னு கேட்டாலும் கார் மேகங்களை தான் சொல்லணும். கதிர்வீச்சு பதனம் என்பது நவீன உணவு பாதுகாப்பு முறை. இதில் காமா மற்றும் புறவுதா கதிர்கள் உணவுப் பொருட்கள் மேலே வீசப்படுது. உணவுப் பொருட்கள் காமா கதிர்க்கும் புறவுதா கதிர்க்கும் உட்படுத்தப்படுது. இதனால் அதில் இருக்கிற தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் அதெல்லாம் வளர்றது தடுக்கப்படுது. இந்த கதிர்வீச்சு பதனத்துக்கு எடுத்துக்காட்டு கேட்பாங்க. வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு. உடல் நிறை எண்ணெய் கணக்கிடும் வாய்ப்பாடு BMI எப்படி கணக்கிடுறது அப்படின்னா உடல் எடை டிவைடட் பை உயரம் ஸ்கொயர்டு. உங்களோட எடையோட உங்கள் உயரத்தை டிவைட் பண்ணணும், இன்ட்டு 2 தடவை டிவைட் பண்ணும். ஓகேவா? இப்போ உங்களோட எடை 40 கிலோ, உங்கள் உயரம் 130 சென்டிமீட்டர் அப்படின்னா 130 × 130 மேலே 40ன்னு போட்டு பண்ணால் உங்களோட BMI கிடச்சிடும். பொதுவாக நோய்கள் 4 வகைகள்: தொற்று நோய், பரம்பரை நோய், உடலியல் நோய்,
குறைபாட்டு நோய்கள். இந்த 4 தான் வந்து பொதுவாக நோய்கள் அப்படின்னு 4 வகைப்படுத்தியிருக்காங்க. பொதுவான நோய்களை 4ஆக சொல்கிறாங்க. வேறு எந்த நோயை விடவும் ஆண்டுதோறும் அதிகமான மக்கள் இறக்கும் நோய் எதுன்னு பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. இதய நோய்க்கு தான் வந்து ஆண்டுதோறும் அதிகமான மக்கள் இறக்குறாங்களாம். தொற்று நோய்க்கு எடுத்துக்காட்டு சாதாரண சளி, COVID-19ங்கிறது வந்து ஒரு தொற்று நோய். பரம்பரை நோய்க்கு எடுத்துக்காட்டு இதய நோய், அதிகமானவங்க இறக்குறதும் இதய நோய் தான். உடலியல் நோய்க்கு எடுத்துக்காட்டு ஆஸ்துமா. ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்க்கு எடுத்துக்காட்டு மராஸ்மஸ், குவாஷியர்கர். குழந்தையின் எடை குறைந்து உடல் மெலிந்து எலும்பால் தோல் வந்து பொருத்தப்பட்ட எலும்பு மாதிரி இருக்கும், அதான் வந்து மராஸ்மஸ். அதே மாதிரி கை கால் வீங்கி வயிறு வந்து பானை மாதிரி இருக்கும், இதான் வந்து குவாஷியர்கோர். அதாவது வயிற்றில் குழந்தை இருக்கிற மாதிரி குவான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வயிறு வீக்கமாக இருந்தால் குவாஷியர்கோர். வைட்டமின் ஏ குறைவால் ஏற்படும் நோய் வந்து மாலைக்கண் நோய். வைட்டமின் பிக்கு பெரிபெரி. வைட்டமின் சி ஸ்கர்வி. வைட்டமின் டி ரிக்கட்ஸ். வைட்டமின் டிக்கு வந்து ரிக்கட்ஸ் வரும். வைட்டமின் இ குறைவால் ஏற்படுறது மலட்டுத்தன்மை. கே வந்து இரத்த கசிவு. அயோடின் குறைவு தான் வந்து முன்கழுத்து கழலை. இரும்பு குறைவால் ஏற்படுற நோய் வந்து இரத்த சோகை. 202 கேள்விகள் பார்த்தாச்சு. 202 கேள்விகளையும் நீங்கள் ஒரு தடவை படிச்சிங்கன்னா கூட ஞாபகம் வச்சுருந்து ஆன்சர் பண்ண முடியும். தொடர்ந்து படிங்க. ஆண்டுகளை மட்டும்தான் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பாக்கி கேள்விகளை ஒரு தடவை படித்தா கூட நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.